41வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லற மாதிரியும், 2வது லைன் பரமசிவன் சும்ப நிசும்பர்கள் கிட்ட சொல்ற மாதிரியுமாக்கும் சொல்லப்படுறது. 41வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் கத்வா ஹதைத்யராஜானம் சும்பம் சதசி சம்ஸ்திதம், அசுர ராஜாவான சும்பனோடு சதசுல போயிட்டு பரமசிவன் இப்படி சொன்னார். 41வது ஸ்லோகத்துல 2வது லைன் பரமசிவன் சொல்ற மாதிரி, அதனால சிவ உவாச்ச ராஜன் தூதோஹமம்பாயா திரிபுராந்தகரோஹரா, ராஜாவே நான் அம்பிகையோடு தூதனாயிட்டு வந்த திரிபுராந்தகனான சங்கரனாக்கும். 42வது ஸ்லோகம் त्वत्सकाशमिहायादो हिदं कर्तुं तवाखिलं त्यक्त्वा स्वर्गं तदा भूमिं यूयं गच्छत सत्वरम्, எது நல்லதோ அதை செய்யறதுக்கு வேண்டிட்டாக்கும் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்கள் சொர்க்கமும் பூமியும் வெடிஞ்சு உடனடியா பாதாளத்துக்கு ஓடிப்போங்கோ, அப்படின்னா இந்த யுத்தத்தை வேண்டான்னு வச்சிடலாம். 43வது ஸ்லோகம் பாதாளம் யத்ர பிரஹ்லாதோ பலிஷ்ச பலினாம்பர அதவா மரணேச்சாச்சேத் தர்ஹ்யாகச்சத சத்வரம், எங்கேயாக்குமோ பிரகலாதனும் பலவானான பலியும் இருக்கார், அந்த பாதாளத்துக்கு போங்கோம். மகாபலியும் பிரகலாதனும் எல்லாம் இருக்கிற பாதாளத்துக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா இறந்து போறதுக்காக்கும் ஆசை அப்படின்னா சீக்கிரமா வந்துடுங்கோம், எங்க கூட யுத்தம் பண்ணலாம். 44வது ஸ்லோகம் சங்கிராமே ஹனிஷ்யாமி சர்வானேவாஹமாசுவை இத்யுவாஜ மகாராஜ்ஞி யுஷ்மத் கல்யாண ஹேதவே, யுத்தத்துல நான் உங்களை எல்லாம் கொல்லுவேன், உங்களோட ஸ்ரேயஸுக்காயிட்டு மகாராஜ்ஞி இப்படி கல்பிக்கிறா அப்படின்னு பரமசிவன் அங்க போய் தூது சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். 45வது ஸ்லோகம் இதி தைத்யவரான் தேவி வாக்கியம் அமிர்த சந்நிபம் ஹிதகிருத்ஸ்ராவயித்வாச பிரத்யாயாதஸ்ச சூலபிருத், இப்படி அசுர சிரஷ்டர்கள்கிட்ட தேவியோடு அமிர்தத்துக்கு ஈக்குவலான இனிமையான விஷயங்களை சொல்லி கேட்க வச்சுட்டு சங்கரன் திரும்பி வரவும் செஞ்சார். 46வது ஸ்லோகம் யயாசௌ பிரேரித शम्भुर् दूतत्वे दानवान् प्रदे शिवदूदेति विख्याता ஜாதா திரிபுவனே கிலே, அசுரர்கள் கிட்ட தூதனாயிட்டு போறதுக்கு பரமசிவனை ஆராக்குமோ பிரேரணை பண்ணினா, தேவியாக்குமே பிரேரணை பண்ணினா. அந்த தேவி 3 புவனங்களிலேயும் 14 லோகங்களிலேயும் அதானது பிரபஞ்சத்துல சிவதூதி அப்படிங்கிற பேரில புகழ் பெற்றா. பரமசிவனை தூதாயிட்டு அனுப்பினவள், அதனால சிவதூதி அப்படின்னு புகழ் பெற்றா அம்பாள். 47வது ஸ்லோகம் தேபி ஸ்ருத்வா வஜோ தேவ்யா சங்கரோக்தம் து துஷ்கரம் யுத்தாய நிர்யயோ சீக்ரம் தம்ஷிதா சஸ்திரபாணயா. அசுரர்கள் எல்லாம் சங்கரன் சொன்ன தேவியோடு அந்த மெசேஜ் கேட்டுட்டு உடனடியா தீர்மானம் பண்ணினா, நமக்கு பாதாளத்துக்கு ஒன்றும் ஓடி போண்டாம், யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு போர் சட்டையெல்லாம் அணிஞ்சுண்டு ஆயுதங்கள் எல்லாம் கையில் எடுத்துட்டு கிளம்பினான். 48வது ஸ்லோகம் தரசாரணமாகத்ய சண்டிகாம் பிரதிதானவா நிர்ஜக்னுஷ்ச சரைஸ்தீஷ்ணை கர்ணாகிருஷ்டை சிலாசிதை. அசுரர்கள் வேகம்
யுத்தபூமியில வந்து சேர்ந்தா. காது வரைக்கும் ஞான வலிச்சு இழுத்து விட்டு ரொம்ப தீவிரமான சரங்கள் சண்டிகையோடு நேர பிரயோகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அசுரர்கள். 49வது ஸ்லோகம். காளிகா சூலபாதைஸ்தான் கதாசக்தி விதாரிதான் குர்வந்தி வியஜரத்தத்ர பட்சயந்தே ஜதானவான். காளிகை சூலத்தாலையும் கதையாலையும் வேலாலையும் அவளோட ஷார்ப்பான அம்புகளை தகர்த்தா. அதுக்கப்புறமா அசுரர்களை சாப்பிடுறதுக்காயிட்டு அந்த யுத்த பூமியில அப்புறக்கையும் இப்புறக்கையும் அப்படி நடந்தா. 50வது ஸ்லோகம். கமண்டலு ஜலாட்சேப கத பிராணான் மகாபலான் பிரம்மாணி சாகரோத்தத்ர தானவான் சமராங்கணே. தேவி தன்னோட கமண்டலூல இருக்கிற ஜலத்தை தெளிச்சு புண்ணியாகத்தை தெளிச்சு அதிசக்தி இருக்கிற அசுரர்களை அந்த சமர பூமியில வச்சு பிரம்மாணி தேவி சம்ஹாரம் பண்ணினா. 51வது ஸ்லோகம். மகேஸ்வரி விருஷாரூடா திரிசூலேனாதிரம்ஹசா ஜகான தானவான் சங்கே பாதயாமாச பூதலே. ரிஷப வாகனத்தில ஏறி உட்கார்ந்து இருக்கிற மகேஸ்வரி அதிசக்தமான திரிசூலத்தால அசுரர்களை யுத்தத்தில கொன்னு வீழ்த்தினா. 52வது ஸ்லோகம். வைஷ்ணவி சக்கரபாதேன கதாகாதேன தானவான் கத பிராணான் சகாராஷு சோத்தமாங்க விவர்ஜிதான். வைஷ்ணவி சக்தி கதையும் சக்கரத்தையும் எல்லாம் எடுத்துட்டு அசுரர்களை ശിരസ വെട്ടി പ്രാണൻ പോനവാളാക്കി തീർത്ത. 53வது ശ്ലോകം. ഐന്ദ്രീ വജ്രപ്രഹാരേണ പാദയാമാസ ഭൂതലേ ഐരാവത കരാഘാത പീഡിതാൻ ദൈത്യ പുങ്കവാൻ. ഐന്ദ്രീ ശക്തി ഇന്ദ്രനോട് ശക്തിയാണ് ഇന്ദ്രാണി വജ്രത്തെ പ്രയോഗിച്ച് ഐരാവതം തുമ്പിക്കൈയാല அசுரர்களை இழுத்து கீழே போட்டது. அதானது இந்திராணி வஜ்ராயுதத்தை உபயோகிச்சு அசுரர்களை எதிரிட்டா. இந்திராணி ஏறி உட்கார்ந்து இருக்கிற தேவலோக ஆனையான ஐராவதம் தும்பிக்கையால அசுரர்களை இழுத்து இழுத்து கீழே போட்டது. அப்படி கீழே போட்ட அந்த அசுரர்களை இந்திராணி வஜ்ரத்தால வஜ்ராயுதம் உபயோகிச்சு இல்லாம பண்ணினா. 54வது ஸ்லோகம். வாராஹி துண்டகாதேன தம்ஷ்ட்ராக்ரபாதனேன ச ஜகான க்ரோத சம்யுக்தா சதசோ தைத்ய தானவான். வாராஹி சக்தி நகங்களாலேயும் கொம்புகளாலேயும் கோபத்தோடு கூடி ஆக்கிரமிச்சு 100 கணக்குக்கு அசுரர்களையும் கொന്നു வீழ்த்தினா. 55வது ஸ்லோகம். நாரசிம்ஹீனகை ஸ்திரீவ்ரைர்தாரிதான் தைத்ய புங்கவான் பட்சயந்தி சஜாராஜௌ நநாதஜ முஹுர்முஹு. நரசிம்ம சக்தி ஷார்ப்பான நகங்களால அசுரர்களை பிளர்ந்து திங்கிறவளாயிட்டு அந்த போர்க்களத்துல 4 பக்கமும் நடந்து நடந்து அட்டாட்டகாசம் பண்ணினா. 56வது ஸ்லோகம். சிவதூதி சாட்டஹாசம் பாதயாமாச பூதலே தாம்ச்சகாதாத சாமுண்டா காளிகாதத்வரானிதா. சிவதூதி அட்டாட்டகாசத்தோடு கூடிட்டு அசுரர்களை கொന്നു வீழ்த்தினா. சாமுண்டையும் காளிகையும் வேகம் அவளை போய் சாப்பிட்டா. 57வது ஸ்லோகம். சிகி சம்ஸ்தாஜ கௌமாரி கர்ணாகிருஷ்டை சிலாசிதை நிஜகானரணே சத்ரூன் தேவானாம் ச ஹிதாயவை.
மயில் வாகனத்துல ஏறி உக்காந்துட்டு இருக்கிற சண்முக சக்தி, கௌமாரி சக்தி காது வரைக்கும் இழுத்து விட்ட வில்லிலேந்து விட்ட தீஷ்ண சரங்களால தேவர்களுக்கு நன்மை செய்யறதுக்காகிட்டு சத்ரு சம்ஹாரம் நடத்தினான். 58வது ஸ்லோகம். வாருணி பாச சம்பத்தான் தைத்யான் சமரமஸ்தகே பாதயாமாச தத்பிருஷ்டே மூர்ச்சிதான் கதசேதனான். வருணி சக்தி போர்க்களத்துல வச்சு அசுரர்களை வருணபாசத்தால கெட்டி போட்டா. ஜீவன் போனவாள அந்த யுத்த பூமியிலேருந்து வெளியில பின்னுக்கு தள்ளிவிட்டா. 59வது ஸ்லோகம். ஏவம் மாதృகணேனாஜாவதி வீர்ய பராக்கிரமான் மர்திதம் தானவம் சைன்யம் பலாயன பரம் யபோத். இப்படி தேவியோடு சக்தி ரூபங்கள் எல்லாம் யுத்த பூமியில அதிவீரிய பராக்கிரமங்களோடு கூடிட்டு அசுர சைன்யங்களை அடிச்சு துரோகிச்சு ஓட வச்சது. 60வது ஸ்லோகம். பும்பாரவஸ்து சுமஹானபூத்தத்ர பலார்ணவே புஷ்பவ்ருஷ்டிம் ததா தேவா சக்ருர்தேவ்யா கணோபரி. அசுர சைன்யங்கள் சமுத்திரம் மாதிரி கூட்டமா நிக்கிறதே, அவ அத்தனை பேரும் ஒரு சேர நின்று கத்தினா. தேவர்கள் தேவியோடு அந்த கூட்டத்துக்கு மேல புஷ்பவிருஷ்டி சொரிஞ்சா. தேவர்கள் எல்லாம் சக்தி ரூபத்திலேயாக்குமே தேவிக்கு சப்போர்ட் பண்ணினது. அதை பார்த்து தேவர்கள் எல்லாம் புஷ்பவிருஷ்டி பண்ணினா. 61வது ஸ்லோகம். தத் ஸ்ருத்வா நினதம் கோரம் ஜய சப்தம் ச தானவா ரக்தபீஜச்சுகோ பாஷு திருஷ்டுவா தைத்யான் பலாயிதான். தேவர்களோடு சத்தமான ஜெயபேரி சப்தம் காதுல கேட்டு அசுரர்கள் ஓடி போறத பார்த்தோன்னே அசுரர்களுக்கும் ரக்த பீஜனுக்கும் எல்லாம் கோபம் வந்தது. 62வது ஸ்லோகம். கர்ஜமானாம் ததா தேவான் வீட்ச தைத்யோ மகாபலா ரக்த பீஜஸ்து தேஜஸ்வி ரணமப்யாயயௌ ததா. கர்ஜன பண்ற தேவர்களை பார்த்து மகாபலவானா இருக்கிற தேஜஸ்வியா இருக்கிற ரக்த பீஜன் உடனடியா அந்த யுத்த பூமிக்கு வந்து சேர்ந்தான். 63வது ஸ்லோகம். சாயுதோரத சம்வேஷ்ட குர்வஞ்யா சப்தமல்புதம் ஆஜகாம ததா தேவீம் ക്രോധരക്തേക്ഷണോദ്യത. ആയുധങ്ങളോട് കൂടി തേർത്തട്ടില ഉക്കാന്നിട്ട് അതിശയകരமான ഞാൻ വിട്ട് ദേവിയെ കോപപ്പെടുത്തിനാൻ. கலங்கின கண்களோடு கூடி பார்த்து யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு ரக்தபீஜன் அப்போது அந்த யுத்த பூமியில வந்து சேர்ந்தான். இப்படி சொல்லிட்டு பஞ்சம ஸ்கந்தத்துல 28வது அத்தியாயம் முடிவடைகிறது.